ஹலோ மக்களே, எல்லாருக்குமே கண்டிப்பாக ஆம்னிட்ரிக்ஸை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஈவன் அல்டிமேட்ரிக்ஸ், பயோமெட்ரிக்ஸ் இந்த மாதிரி பல வகையான ஆம்னிட்ரிக்ஸை பற்றியும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு நெமெட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லப்போகிற ஒரு வேரியேஷன் ஆஃப் ஆம்னிட்ரிக்ஸ் இருக்குது அப்படின்னு தெரியுமா? நெமெட்ரிக்ஸ்னால் என்ன? நெமெட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறது டாக்டர் சைக்கோபாஸ் அண்ட் மால்வேரால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு வகையான ஆம்னிட்ரிக்ஸ். இது ஒரு ஆன்டி ஆம்னிட்ரிக்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த நெமெட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இதால் ப்ரெடேட்டர்ஸை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும். அதாவது இந்த நெமெட்ரிக்ஸை யூஸ் பண்ணிகிட்டு இருக்க அந்த நபரால் ஒரு ப்ரெடேட்டராக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும். அதுவும் ஸ்பெசிஃபிக்காக என்ன மாதிரியான ப்ரெடேட்டர் அப்படின்னா, ஆம்னிட்ரிக்ஸை யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஏலியன் இருக்குல்ல, இப்போ ஆம்னிட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி பென் ஒரு ஏலியனாக மாறினார்னா அந்த ஏலியனை தாக்கக்கூடிய ஒரு ப்ரெடேட்டரை இந்த நெமெட்ரிக்ஸால் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியும். ஸோ நெமெட்ரிக்ஸை ஒரு நான் சேப்பியன் பீயிங்கால் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அதாவது சுயமாக யோசிக்கக்கூடிய நபர்களால் இந்த நெமெட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஆம்னிட்ரிக்ஸோட வேரியேஷனை யூஸ் பண்ண முடியாது. இன்ஸ்டிங்ஸை வச்சு அறிவு யூஸ் பண்ணக்கூடிய விலங்குகளால் மட்டும் தான் இந்த நெமெட்ரிக்ஸை யூஸ் பண்ண முடியும். ஸோ ஆரம்பத்தில் கைபர் அப்படின்னு சொல்லப்படுறதுக்காக தான் இந்த நெமெட்ரிக்ஸ் உருவாக்கப்பட்டுச்சு. ஸோ கைபர் அப்படின்னு சொல்லப்படுறவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஆம்னிட்ரிக்ஸை ரிட்ரைவ் பண்ணுறதுக்காக இந்த நெமெட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஆம்னிட்ரிக்ஸோடைய வேற ஒரு வேரியேஷனை உருவாக்குனார். ஸோ இதை வச்சு அவர் ஆம்னிட்ரிக்ஸை அடையலாம் அப்படின்னு நினச்சார். ஸோ இந்த நெமெட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறது இன்னொருத்தரோட கமாண்டில் தான் ஒர்க் ஆகும். கைபர் அவரோட அந்த பெட்டாகோடைய கழுத்தில் ஒரு டாலராக இதை மாட்டி விட்டுருவாரு. ஸோ அதுக்கப்புறமா அவர் விசில் பண்ண அந்த டாக் ஒரு ஏலியனாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். ஏலியன் ப்ரெடேட்டராக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். லேட்டராக சைக்கோபாஸும் ஆல்பிடோவும் சேர்ந்து இந்த நெமெட்ரிக்ஸ்க்கு ஒரு அப்கிரேடை கொடுத்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆம்னிட்ரிக்ஸ்லேருந்து அந்த ஸ்டெபிளைசர் கோரை திருடிட்டு வந்து இந்த நெமெட்ரிக்ஸ்குள்ளே இன்சர்ட் பண்ணி அதை அதோடைய ஓன் வில், அதாவது இப்போது கைபரோடைய அந்த டாக் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னா, அந்த கைபரோடைய டாக் அது நினச்சதுன்னா அதால் ஒரு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியும், ஏலியனாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியும். ஸோ ஃப்ரீ வில்லோட ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த விஷயத்தை இந்த நெமெட்ரிக்ஸில் அவங்க அப்கிரேட் பண்ணாங்க. ஒருவேளை ஒரு மனுஷன் இந்த நெமெட்ரிக்ஸை யூஸ் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவனுடைய பிரெயின் செல்ஸ் மொத்தமாக டேமேஜ் ஆகி அவன் ஏலியனாக இருந்து திரும்பி மனுஷனாக மாறும்பொழுது அவன் திரும்பி ஒரு நான் சேப்பியன் பீயிங்காக மாறிடுவான். அதாவது சுயமாக யோசிக்கக்கூடிய அந்த தன்மையை இழந்துருவான். ஸோ அதனால் மனுஷங்க இந்த நெமெட்ரிக்ஸை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ மோஸ்ட்லி நான் சேப்பியன் பீயிங்ஸ் மட்டும் தான் இந்த நெமெட்ரிக்ஸை யூஸ் பண்ண மாதிரி இது வரைக்கும் காமிச்சிருக்காங்க. ஸோ இது ஸ்பெசிஃபிக்காக உருவாக்கப்பட்டது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பென்டன் கிட்ட இருக்க அந்த ஏலியன்ஸை ஒவ்வொரு பர்டிகுலர் ஏலியனுக்குமே இந்த நெமெட்ரிக்ஸ்குள்ளே அதை அட்டாக் பண்ணக்கூடிய பர்டிகுலர் ஏலியன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ என்னென்ன ஏலியன்ஸ் இந்த நெமெட்ரிக்ஸ்குள்ளே இருந்திருக்கு அப்படின்றத பென்டன் கிட்ட இருக்க ஸ்டின்ஃப்ளைக்கு ப்ரெடேட்டராக இந்த நெமெட்ரிக்ஸில் பக்லிசாட், ஹியூமாங்கசாருக்கு எதிராக டைரனோபீட், பிக்சலுக்கு எதிராக ஹிப்னோட்டிக், ஹீட் பிளாஸ்டுக்கு எதிராக கிராப்டோசர், கிராஷ் ஓப்பருக்கு எதிராக மியூக்கிலேட்டர், இந்த மாதிரி பல ஏலியன் ப்ரெடேட்டர்ஸை இந்த நெமெட்ரிக்ஸ்குள்ளே இருக்குது. நான் ரொம்ப கம்மியாக தான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி பல ஏலியன் ப்ரெடேட்டர்ஸ் இந்த நெமெட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஆம்னிட்ரிக்ஸ் வெர்ஷனுக்குள்ளே இருக்குது. ஸோ இது எல்லாமே பர்டிகுலராக ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக்கான அந்த பென்டன் ஏலியன்ஸுமே அட்டாக் பண்ணக்கூடிய ஒவ்வொரு தனித்தனி ப்ரெடேட்டர்ஸ் இந்த நெமெட்ரிக்ஸ்குள்ளே இருக்கும். ஸோ ஆல்பிடோவும் இதில் ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த நெமெட்ரிக்ஸ்க்கு இனிஷியலாக ப்ரெடேட்ரிக்ஸ் அப்படின்னு தான் பேர் வச்சுருக்காங்க. பேர் ஏன் அப்படி வச்சாங்க அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே அந்த பென்டன் ஏலியன்ஸோட ப்ரெடேட்டர்ஸ். அதனால இனிஷியலாக ப்ரெடேட்ரிக்ஸ் அப்படின்னு தான் பேர் வச்சுருக்காங்க. பட் லேட்டராக நெமெட்ரிக்ஸ் அப்படின்னு மாற்றிருக்காங்க. ஸோ நெமசிஸ் அப்படின்னா ஃபோய், அதாவது வில்லன் அப்படின்னு அர்த்தம், எதிரி அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால தான் இதுக்கு நெமெட்ரிக்ஸ் அப்படின்னு பேர் அப்புறமா மாற்றிருக்காங்க. இது வரைக்கும் பல பேர் இந்த நெமெட்ரிக்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கைபரோடைய அந்த டாகான ஃபில் அப்படின்னு சொல்லப்படுறது, ஜெட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு டார்க் ப்ளூ கிரியேச்சர், டாக் லைக் கிரியேச்சர், அதுக்கப்புறமா ஸ்கர்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஸ்லைம் பயாட் கிரியேச்சரும் இந்த நெமெட்ரிக்ஸை யூஸ் பண்ணியிருக்கு. இந்த ஸ்கர்ட் அப்படின்னு சொல்லப்படுற இந்த கிரியேச்சர் ஜெட்டு கிட்ட இருந்தும் கைபர் கிட்ட இருந்தும் இந்த நெமெட்ரிக்ஸை திருடி இருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இதுதாங்க இந்த நெமெட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஆம்னிட்ரிக்ஸோடைய ஒரு ஆன்டி வெர்ஷன், அதாவது ஒரு வில்லன் வெர்ஷன் மாதிரியான ஒரு ஆம்னிட்ரிக்ஸ் தான் இந்த நெமெட்ரிக்ஸ். ஸோ இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆம்னிட்ரிக்ஸ் அப்படின்றதுல எந்த சந்தேகமே கிடையாது. ஸோ நெமெட்ரிக்ஸ்க்கும் ஆம்னிட்ரிக்ஸும் சண்டை வச்சா என்ன ஆகும்? கண்டிப்பாக ஆம்னிட்ரிக்ஸ் தோற்றுரும். பட் அல்டிமேட்ரிக்ஸ் மேபி நெமெட்ரிக்ஸ் கூட சண்டை போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் சொல்ல மறந்துட்டேன், இந்த நெமெட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஏலியனாலும் அதோட அல்டிமேட் ஃபார்மையும் ஆக்சஸ் பண்ண முடியும். பட் அது எதுக்குமே இன்டெலிஜென்ஸ் அதிகமாக இருக்காது. அது இஷ்டத்துக்கு தான் செயல்படும். பட் எல்லாமே ஏலியன்ஸை பக்காவாக அட்டாக் பண்ணக்கூடியது. ஸோ ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஏலியன்ஸை கொண்ட ஒரு ஆம்னிட்ரிக்ஸ் தான் இந்த நெமெட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த நெமெட்ரிக்ஸை பற்றி? நீங்கள் முன்னாடி இதை பார்த்துருக்கீங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுறேங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.